Hello, welcome to Telltale Sudama. So இன்னைக்கு நம்ம ஒரு blackjack கேம்ல வந்துட்டு ஒரு சின்ன டிப்ஸ் வந்து பார்க்க போறோம். சோ நான் ஒரு 3 டிப்ஸ் இன்னைக்கு வந்து சொல்லி தர போறேன். ஆல்ரெடி நான் வந்து ரூல்ஸ்லாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணிருக்கேன். சோ அது செக் பண்ணலனா நீங்க மேலே ஒரு லிங்க் கொடுக்கிறேன். அதை கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் blackjack ஓட ரூல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. சோ இன்னைக்கு வந்து நம்ம டிப்ஸ் ஸோ அதில் வந்து இப்போது சில கார்டெல்லாம் வந்ததுன்னா என்ன பண்ணலாம், இந்த கார்டு வந்ததுன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில டிப்ஸ் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி 2 டெக் ஆஃப் கார்ட்ஸு, ஸோ ஜோக்கர்ஸ்லாம் இங்கே தேவையில்ல, அதெல்லாம் நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து கார்ட்ஸை வந்து ஷஃபல் பண்ணிக்கோங்க நல்லா. அதுக்கப்புறம் நான் அந்த போக்கர் காயின்ஸை வச்சுட்டு உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ முதல்ல வந்து நம்ம எந்த 2 கார்டு நமக்கு வரும்போது நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். இப்போ சேம் நம்பர் வந்து யூஸ்வலாக வரும்போது ஸ்ப்ளிட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ யூஸ்வலாக இப்போ வந்து கார்டு எப்படி போடுவாங்கன்னா, கார்டு வந்துட்டு உங்களுக்கு இங்கே டீலர் இருப்பாங்க. ஸோ டீலர் வந்து ஒவ்வொரு கார்டாக நமக்கு வந்து டீல் பண்ணுவாங்க. பல பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படின்னா இப்படி டீல் பண்ணும்போது இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ இதெல்லாம் விட்டுடுங்க. ஸோ இந்த மாதிரி டபுள் கார்ட்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ டபுள் 3s அண்ட் டபுள் 8 இருக்குது. ஸோ இந்த இடத்துல எங்கே வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போது இந்த மாதிரி லோயர் கார்ட்ஸ் வருது, அதாவது 2 2 2 3 2 4 2 5 அந்த மாதிரி இடத்துல வந்து ஸ்ப்ளிட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதில் சப்போஸ் கலர் கார்ட்ஸ் வந்து இப்போ வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 13ஆக கவுண்ட் வந்துடும். இதை ஸ்ப்ளிட் பண்ணதுன்னா என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து ஒரு பெட் அமௌண்ட் வச்சுருப்போம். இதை ஸ்ப்ளிட் பண்ணும்போது நம்ம 2 அகெயின் இந்த கார்டுக்கும் ஒரு பெட் அமௌண்ட்ஸ் வச்சுட்டு நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஸோ அகெயின் டீலர் வந்து ஈச் கார்டுக்கு அகெயின் ஒரு கார்டு வந்து டீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல பஸ்ட் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஏன்னா அதுக்கப்புறம் வர நம்பர் ஹையர் நம்பராக இருந்துச்சுன்னா, லைக் இப்போ 10 திருப்பி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 23 அது அதிக சான்ஸ் வந்து இந்த கலர் கார்ட்ஸ் வர்றதுனால நீங்கள் வந்து இதுக்கப்புறம் கார்டு வாங்குறது வந்து நீங்கள் கேட்குறது வந்து பஸ்ட்டுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 3s வரும்போது நீங்கள் வந்து அப்படியே ஸ்டே பண்ணிவிட்டு நீங்கள் கார்டு மட்டும்தான் கேட்கணும். பட் இந்த மாதிரி 7 8 அண்ட் 9 வருதுன்னா கண்டிப்பாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸ்ப்ளிட் பண்ணால் சான்சஸ் வந்து இப்போ இங்கே வந்து அகைன் நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணுற கார்டுக்கு அகைன் பெட் வைப்போம். ஸோ பெட் வச்சுட்டு கார்டு போடுறது வந்து 10 அதிக சான்ஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து 18 வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ யூஸ்வலாகவே 17 அண்ட் அபவ் வந்து சேஃப் டு ஸ்டே. ஏன்னா டீலர் மோஸ்ட்லி வந்து 17 வரைக்கும் அவங்க வந்து கார்டு எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ 17க்கு மேலே கீழே இருந்ததுன்னா அவங்க வந்து ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. 16 வந்தால் கூட அவங்களுடைய கவுண்ட்டு அவங்க 17 வர வரைக்கும் அவங்க கார்டு வந்து டெக்லேருந்து ஓப்பன் பண்ணி தான் ஆகணும். ஸோ நமக்கு சேஃப் சைடு இங்கே வந்துட்டு 18. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் கேட்குறது உங்களுடைய விருப்பம், பட் யூஸ்வலாக வந்து இது சேஃப். ஸோ இந்த மாதிரி இப்போ லோயர் கார்டு வந்துருச்சு அப்படின்ற போது நீங்கள் அப்போ கேட்கலாம். ஸோ இங்கே வந்து சான்சஸ் டு பஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மிங்கிறதுனால 8 வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். அதுதான் சேஃப் நம்பர். ஸோ அதில் நான் சொன்ன நம்பர்ஸ்லாம் வந்து 2 8 இல்லை 2 7 இதை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் 9. ஸோ 9ஐயும் வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஸ்டே பண்ணினாலும் இது வந்து கன்ஃபார்ம் வின் கார்டாக கூட சொல்லலாம். ஏன்னா 9 + 9 18 இதுவும் சேஃப் நம்பர் தான். பட் நீங்கள் இந்த நம்பர்ஸ்லாம் வரும்போது ஸ்ப்ளிட் பண்ணலாம். யூஸ்வலாக 10 நம்பர் கார்டு வரும்போது ஸ்ப்ளிட் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. 10 வந்துட்டு அதுவே வந்து 100% உங்களுக்கு வந்து சேஃப் கார்டு மாதிரி தான். ஸோ 10 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 2 10 வருதுன்னா அங்கே ஸ்ப்ளிட் பண்ணாமல் நீங்கள் ஸ்டே பண்ணிக்கிட்டிங்கன்னா 20. ஸோ 20 வந்து 9% ஆஃப் வின்னிங் ரொம்ப அதிகம். ஸோ அதனால் நீங்கள் வந்து 20ல் வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ மற்ற 7 அண்ட் அபவ் கார்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம். எது ஸ்ப்ளிட் பண்ண வேண்டான்னா இந்த மாதிரி லோயர் கார்ட்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறது வந்து சான்சஸ் ஆஃப் பஸ்டிங் வந்து அதிகம். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. இது ஒரு டிப்ஸு. ஸோ 2வது டிப்ஸு, நமக்கு வந்து கார்டு வந்து இப்போ இந்த மாதிரி லோயர் கார்ட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வந்திருக்கு. ஸோ இது கவுண்ட் வந்து உங்களுக்கு 10. ஸோ இந்த மாதிரி 2 கார்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னா, நீங்கள் யூஸ்வலாக எந்த நம்பர் வரைக்கும் கேட்கலாம் அப்படின்னா
அதாவது நம்ம வந்து டேப் பண்ணி கேட்போம், இதுதான் டேபிள் நம்ம வந்து பிளாக் ஜாக் விளையாடும் போது. ஸோ டீலர் வந்து இப்போ இது வந்து 13. ஸோ அந்த மாதிரி இப்போ இது பார்த்தீங்கன்னா 18. ஸோ யூஸ்வலாக 17க்கு மேலே வந்தாலே நீங்கள் ஸ்டே பண்ணுறது தான் சேஃபு. இதுக்கு மேலே நீங்கள் கேட்குறதா இருந்தால் அது ரொம்ப ரிஸ்க். உங்களுடைய ரிஸ்கில் வந்து நீங்கள் 7-3 வந்ததுக்கு அப்புறமா டேப் பண்ணி கேட்டு லோயர் நம்பரில் வந்துச்சுன்னா 17ஓட ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன்னா அட்லீஸ்ட் வந்து இங்கே ஓப்பன் கார்டு இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இவங்களுக்கு வந்து ஓப்பன் கார்டு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. டீலருக்கு வந்து ஒரு ஓப்பன் கார்டு இருக்கும். ஸோ அது வந்து 2ஆக இருக்குன்ற போது இவங்களுக்கு சான்சஸ் ஆஃப் பஸ்டிங் ரொம்ப அதிகம். டீலர் ஏன்னா டீலர் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து 12 ஆகிடுச்சு. இன்னொரு ஓப்பன் கார்டு வந்து இந்த மாதிரி இன்னொரு கலர் கார்டு வந்துச்சுன்னா 22. ஸோ பஸ்ட்டு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி 17ல் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கண்டிப்பாக ஸ்டே பண்ணுறதே பெஸ்ட்டு. என்னை கேட்டால் இன்னும் 15 வந்தால் கூட நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லோயர் கார்டு வந்து டீலருக்கு 2, 3 இந்த மாதிரி பஸ்ட்டு கார்டுன்னு சொல்லுவோம். அந்த கார்ட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கலர் கார்டு காம்பினேஷனில் பஸ்ட் ஆகிற கார்டை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாலே ஓப்பன் கார்டை வச்சுட்டு நீங்கள் எவ்வளோ தடவை டேப் பண்ணி கேட்கலாங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ 17 இஸ் சேஃப். அதுக்கு மேலே நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை எனக்கு தெரிஞ்சு பஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப அதிகமான சான்சஸ் இருக்குது. இது மாதிரி லோயர் நம்பர்ஸ் வந்துச்சுன்னா அப்போ அதில் ஸ்டே பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து செகண்ட் இம்பார்ட்டன்ட் டிப்ஸு டு ஆஸ்க் ஃப்ரம் த டீலர். அதில் இன்னொரு டிப்ஸ் வந்து இதிலே சொல்லிட்டேன். ஸோ டீலருக்கு வந்து இந்த மாதிரி லோயர் நம்பர் வந்து இருந்தது அப்படிங்கிற போது ஸோ இந்த மாதிரி கார்ட்ஸ் இருக்கும் போது நான் இப்போ முன்னாடி சொன்னது தான். ஸோ இது பஸ்ட் ஆகிறதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்கிற கார்ட்ஸு. ஸோ இந்த கார்ட்ஸ்லாம் வரும்போது நம்ம வந்து ஸ்டே பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. அதாவது நம்மளுக்கு லோவராக கவுண்ட்டாக வந்தால் கூட பஸ்ட் ஆகும்போது நீங்கள் தான் வின் பண்ணுவீங்க. அதனால் நீங்கள் 12, 13, 14 வரைக்கும் 14 உங்களுடைய கவுண்ட்டுன்னு வருத்தப்படாமல் இங்கே பஸ்ட் ஆகும் அப்படிங்கிற போது நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் ட்ரை வந்து 17 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து மூணாவது டிப்ஸு. லோயர் நம்பர் ஓப்பன் கார்டில் இருக்கும்போது நம்ம என்ன மாதிரி டிசிஷன் எடுக்கலாம். இப்போது ரொம்ப ரேரான சான்ஸில் வந்து 2 ஏஸ் வரும் சில பேருக்கு. ஏன்னா ஏஸும் பார்த்தீங்கன்னா 2 டெக்குன்னா உங்களுக்கு ஏஸுமே 8 ஏஸ் கிட்ட இருக்கிறதுனால இந்த மாதிரி 2 ஏஸ் வந்துச்சுன்னா ஸோ ஏஸ் வந்து 11ஆகவும் கன்சிடர் பண்ணுவாங்க, 1ஆகவும் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இது கவுண்ட்டாக பார்த்தீங்கன்னா 22 வந்து பஸ்ட்டு. ஸோ 11 + 1 12ஆக தான் கணக்கு வரும். ஸோ இந்த மாதிரி ஏஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக ஸ்பிளிட்டு தான். ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு பிளாக் ஜாக் வர்றதுக்கு அதிகப்படியான சான்சஸ். ஓப்பன் கார்டு இந்த மாதிரி கலர் கார்டு வந்துச்சுனாலே நம்ம 21 ஸோ பிளாக் ஜாக்கை வின் பண்ணிடுவோம். ஸோ இது எப்போதுமே டிஃபால்ட் ஸ்பிளிட் கார்டு ஏ. பட் கலர் கார்ட்ஸ் வந்து சில இடத்துல வந்து ஸ்பிளிட் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கலர் கார்டு ஒவ்வொரு கேசினோ பொறுத்து மாறும். நீங்கள் இந்த மாதிரி கலர் கார்ட்ஸ் சேம் கேகே இல்லை கியூ இருக்கும்போது நீங்கள் வந்து ஸ்பிளிட் பண்ணலாம். 10 இருக்கும் போது மட்டும் ஸ்பிளிட் பண்ண விட மாட்டாங்க சில கேசினோ. ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு அட் யுவர் ஓன் ரிஸ்க் நீங்கள் வந்து இதை ஸ்ப்ளிட் பண்ணலாம். இங்கே அப்பையும் டீலருடைய கார்டை பொறுத்து நீங்கள் டிசிஷனை மாற்றணும். இப்போ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கலர் கார்டு அவங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும்போது இது பிளாக் ஜாக்காகவும் இருக்க சான்ஸ் இருக்குது, அகெயின் 20ஆகவும் இருக்கிற கலர் கார்டாகவும் இருக்கிற சான்ஸ் இருக்கிறனால இந்த மாதிரி இடத்துல நீங்கள் 20ல் ஸ்டே பண்ணிக்கிறது சேஃபு. ஏன்னா 20ங்கிறது சேஃபான நம்பர். இதை ஸ்ப்ளிட் பண்ணும்போது நமக்கு சான்சஸ் ஆஃப் கெட்டிங் நமக்கு ஃபஸ்ட்டு கார்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி நீங்கள் கேட்கும் போது 22ல் பஸ்ட் ஆகவும் சான்ஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி டீலரோட கார்டு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து ஸ்டே பண்ணிவிடுங்க. கலர் கார்டு இருந்துச்சுன்னா இங்கே டீலர் பிளாக் ஜாக் வந்துட்டாங்கன்னா இங்கே பிளாக் ஜாக் இல்லைன்னா எல்லாமே அவுட்டு. ஸோ இதுவுமே அவுட்டு. ஸோ இது ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தா நமக்கு இன்னொரு ஒரு அமௌண்ட்டு தான் எக்ஸ்ட்ராவாக லூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ அந்த ஒரு அமௌண்ட்டோடையே நம்ம லூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கார்டு இருக்கும் போது ரிஸ்க் எடுக்கிறது கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து
எதுவுமே கால்குலேஷன் இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே இருக்கிற கார்ட்ஸ் பொறுத்து எப்படி நம்ம வந்து நம்மளோட கேமை வந்து மாற்றலாம், நம்மளோட ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணுறது, ஸ்ப்ளிட் பண்ணலாமா, ஸ்டே பண்ணலாமா, கேட்கலாமா, இதுதான். ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் கேம் பிளேவும் உங்களுக்கு நாங்கள் விளையாண்டு காமிக்கிறோம். ஏன் அதை பண்ணுறோன்றது எக்ஸ்ப்ளனேஷனோட. இப்போ இந்த 3 டிப்ஸ், லைக் 4 டிப்ஸே சொல்லிட்டேன். எதெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணலான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இவங்களுடைய டீலருடைய கார்டு லோயர் கார்டாக இருந்ததுன்னா நீங்கள் எப்படி வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாங்கிறது சொன்னேன். ஸோ எது கண்டிப்பாக ஸ்ப்ளிட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் சொன்னேன். இங்கே கார்டை பொறுத்து பெரிய கார்டு இருந்ததுன்னா நீங்கள் ஏன் வந்து ஸ்ப்ளிட் பண்ணாமல் அப்படியே ஸ்டே பண்ணிக்கலாம். அதே மாதிரி கவுண்ட் வந்து 17 வரைக்கும் நீங்கள் சேஃபாக வந்து நின்றுக்கலாம். அதுக்கு மேலே கேட்டோன்னா ரிஸ்க் அதிகம், பஸ்ட் ஆகிற சான்ஸ் இருக்கிறதுனால சேஃபர் சைடு நீங்கள் அந்த நம்பர் வரைக்கும் நீங்கள் வந்து கேட்குறது யூஸ்வலாக அப்படி தான் விளையாடுவாங்க. ஸோ இந்த டிப்ஸ்லாம் இப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இதை நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி கேம் விளையாண்டு பாருங்கள். இது வந்து எப்படி உங்களுக்கு சேஞ்சஸ் உண்டு பண்ணுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அண்ட் இந்த மாதிரி நிறையா டிப்ஸ் இன்னும் ஃப்யூச்சரில் கொடுக்குறேன். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு வேற ஒரு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் அண்ட் பாய்.